போய் லைப்ரரியில் போய் சப்மிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிசனிங். பிரபஞ்சம் நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மாதிரி எனக்கு இங்கே வர வச்சதே வந்து யூனிவர்ஸ் இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுக்க தான். அது என்னங்கிறத நான் ரூமுக்கு போய் காட்டுறேன். கிளம்பியாச்சு. மழை விட்ட மாதிரி தெரில, அது தூரிட்டே இருக்குது. பட் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட்ஸ் அமேசிங். அட்டகாசமாக இருக்குது. எனக்கு இந்த மழை காலம் தான் பிடிக்கும். இந்த மரம்லாம் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பழைய வீடியோக்கள்லாம் வந்து இந்த மரம் உதிர்ந்ததுலேருந்து துளுத்த வரைக்கும் காமிச்சிருப்பேன். இப்போ திரும்பி வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரம் தான் நான் வரும்போது ஃபுல்லாக இலையே இல்லாமல் இருந்தது. இப்போ நிறைய இலையோடு இருக்குது. அது எப்போ உதிருமோ, இந்த செம் முடிகிறதுக்குள்ளே உதிர்ந்துடும் நினைக்கிறேன் இலைகள்லாம். பார்ப்போம். நமக்கு 3 சைக்கிள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் 2 சைக்கிள் தான் இதில் எடுக்க முடியும். ஏன்னு தெரியல. இந்த ஆப்பில் 2 சைக்கிள் தான் எடுக்க முடியும்னு போட்டிருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். 2 தான் அவைலபிளாக இருக்கான். ரைட்டு, இந்த சைக்கிள் அலோவ் பண்ணிடுச்சு. ஓப்பன் லாக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஃபோனை பேக்குள்ளே வச்சிட்றேன். நமக்கு டைம் ஆரம்பிச்சிடுச்சு. 30 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த சைக்கிளில் பார்க் பண்ணி ஆகணும். இதுக்குள்ளே வைக்க முடியுமா பேகை? இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. நான் மாட்டிக்கிறேன். 30 நிமிஷத்தில் ரீச் ஆகணும். அது ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஏன்னா எப்போவும் நான் இதில் போகிறது தான் பழக்கம். 22 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன். அது செம்மையாக இருக்குது. கதையை தொடருவோமா? நான் எங்கே விட்டேன்? என்னுடைய முகம் இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, யூனிவர்சிட்டியில் வந்து அவர் சொல்லிட்டாரு. நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன்னா, வீட்டுக்கு வந்து இது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இந்த யூனிவர்சிட்டி பற்றி, இந்த யூனிவர்சிட்டி பற்றியும் கோர்ஸ் பற்றியும். அவர் மாஸ்டர்ஸ் இன் பிக் டேட்டான்னு சொன்ன உடனே எனக்கு வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி போயிடுச்சு. நம்ம பிக் டேட்டா தான் எடுக்கணும் அப்படின்னு என் மைண்டுக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். எடுத்தால் பிக் டேட்டா தான். சரி, பிக் டேட்டாவும் இந்த டேட்டா சயின்ஸ் மீதி இல்லாமல் பார்த்து வைப்போம். 2வது ஆப்ஷன் ஒன்று வைக்கணும்ல. ஏன்னா இது சப்போஸ் கிடைக்காம போயிடுச்சுன்னா, இந்த வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த வியூ. அதனால் பிக் டேட்டா சப்போஸ் செலக்ட் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னொரு ஆப்ஷன் வைக்கலான்னு டேட்டா சயின்ஸையும் செலக்ட் பண்ணேன். இந்த 2 குரூப்பையும் செலக்ட் பண்ணி என்னுடைய கன்சல்டன்ட் கிட்ட அனுப்பிச்சி வச்சேன். இந்த 2ம் ஓகே அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இதை ஈஸியாக எடுக்கலாம் வெளியில். நானா ஒரு டைம் இந்த பட்டனை அழுத்திட்டு இருந்திருக்கேன். இப்போ தெரியுது அட்டகாசமாக. நான் அப்படியே கேமராவே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கா இந்த வியூ, செமையாக இருக்குது. இதுதான் நான் எடுத்த சைக்கிள். 30 நிமிடங்களில் விடணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அதை பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மாடியூல் இருக்குது, என்னென்ன நம்ம எப்படி அதை வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே சப்டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சப்டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கன்சல்டண்ட்டில் ஒரு 10 காலேஜ் அனுப்பிச்சி வச்சேன். அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் 10 காலேஜ் அனுப்பிச்சி வச்சு, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, மீதி இல்லாமல் போட்டு வைங்க அப்படின்னு. அப்புறம் அயர்லாண்டும் அனுப்பிச்சி வச்சேன். சில காலேஜ்லாம் அயர்லாண்ட்லேயும் அனுப்பிச்சேன். அவங்க வந்து சரி எல்லாத்துலேயுமே போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த இடத்துல வந்து சில விஷயங்கள் என்ன சொல்லணும்னா, நான் கவனித்தது, நீங்கள் வந்து கன்சல்டண்ட்டை மட்டுமே நம்பி நான் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக சரியான கோர்ஸோ சரியான யூனிவர்சிட்டி மற்றும் எல்லா விவரமும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா கன்சல்டண்ட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல, நான் அனுபவித்ததை தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணி விடணும் அப்படிங்கிற இதுதான். ஆனாலுமே அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ நான் ரொம்ப அவங்கள வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்க நல்ல கன்சல்டண்ட்டாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப தெளிவாக கேட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஏற்கனவே பல தடவை இதில் நான் வந்து நிறையா சறுக்குகள்லாம் வாங்கியிருப்போம் இல்லையா, அடிகள்லாம் மீதி விஷயத்தில். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டதுனால அவங்களும் யோசிக்காத அளவுக்கு நான் இன்னும் முன்னாடியே எல்லாமே என்னுடைய ஆங்கிளில் என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டேன். எல்லாமே அவங்க பதில் சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க சொல்லலை, நானாக கேட்டேன், நானாக முன்னேற்பாடாக நடந்துக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சப்போஸ் பார்த்துட்ருக்கிற நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய காசை வந்து நீங்கள் போட போகிறீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போது நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். இன்னொருத்தரை நம்பி நீங்கள் வந்து இறங்கக்கூடாது. காலேஜ் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கா, கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கா, உங்களால் படிக்க முடியுமா, அதுதான் எய்ம். தவிர இங்கே வந்து படிச்சுட்டு உடனே வேலை கிடச்சிரும், நம்ம அப்படியே செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த கனவில் வந்து வரக்கூடாது. நான் வந்து என்னுடைய பேகை மூடவே இல்லை. இங்கே நிறுத்தி என் பேக்கில் ஒரு ரெயின் கோட் இருக்குது. பரவாயில்ல, அந்தளவு மழையும் இல்லை, சரி ரீச் ஆகிடலாம். நான் தான் நினைவேன் பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பை தான். சரி, ஸோ அந்த மாதிரி இன்னொருத்தரை நம்பி வரக்கூடாது. உங்களுடைய எண்டில் ஹோம்ஒர்க் நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். நான் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணேன். உட்காந்து அந்த காலேஜை பற்றி துருவி எடுத்துட்டேன். ஃபுல்லாக எல்லா விஷயத்தையுமே, முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நான் துருவி எடுத்துட்டேன். எங்கெங்கே சோர்ஸ்லேருந்து கிடைக்குதோ எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்தையும் அழகாக எழுதி எடுத்துட்டேன். இந்த காலேஜ் மட்டும் இல்லை, நிறையா காலேஜ். நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் போட்டேன், ஏஸ்டன் யூனிவர்சிட்டி பர்மிங்ஹாமில் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்வான்சி போட்டேன், வேல்ஸில் இருக்குது. அப்புறமா டண்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி. அப்புறம் எஸ்எக்ஸ். சில இந்த மாதிரி பல, இன்னும் ஒரு 3 நாள் இருக்குது, ஞாபகம் வரல. இந்த பல்கலைக்கழகத்திலலாம் வந்து அப்ளை பண்ணினேன். அவங்க எல்லாமே அப்ளை பண்ணிட்டாங்க. எனக்கு அப்ளை பண்ணினேன் அடுத்த நாளே என்ன ஆகிடுச்சு, இவங்கலேருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங்லேருந்து எனக்கு அடுத்த நாளே இது வந்துடுச்சு, ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. என்ன ரெஸ்பான்ஸ்னால், நீங்கள் கொடுத்த அந்த மோட்டிவேஷ்னல் லெட்டரில் இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். எதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக மாடிலாம் பார்த்து எழுதி அமிச்சேன். அடுத்த நாளே எனக்கு ஆஃபர் வந்துடுச்சு, கேஷ் வந்துடுச்சு. ஆனால் என் கூட அப்ளை பண்ண இன்னொருத்தருக்கு அது கிடைக்கல. அவரும் ஸ்டெர்லிங் தான் அப்ளை பண்ணார், ஆனால் கிடைக்கல அவருக்கு. அப்புறம் அவர் வந்து ஏஸ்டனில் இருக்கார், ஏஸ்டன்லேயே படிச்சிட்ருக்காரு. ஆக கேஷ் வந்துடுச்சு. கேஷ் வந்த உடனே டெபாசிட் கட்ட சொல்லிட்டாங்க.
இப்போ வந்து ஃபைனான்ஸ் தான், இதுக்கு மேலே ஃபுல்லாக காசு தான். காசை ரெடி பண்ணணும். ஸோ டெபாசிட் கட்டிட்டேன். டெபாசிட் கட்டினோடனே எனக்கு வந்து கேஷ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேஷ் தான் அன்கன்ஃபார்ம்டு கேஷ் கொடுத்துருந்தாங்க முன்னாடி. அது கொடுத்தோடனே நான் டெபாசிட் கட்டினோடனே இவங்க வந்து கன்ஃபார்ம்டு கேஷ் அனுப்பிட்டாங்க. இவ்வளோ வந்து கட்டிட்டாரு. ஸோ ஒரு வந்து அப்பாயின்மெண்ட் மாதிரி இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு. இதுக்கப்புறம் நானும் வேறு இடத்துக்கு போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இன்னும் அட்வான்ஸ் கட்டிட்டேன். அட்வான்ஸ் ஃபுல்லாக ரீஃபண்டும் பண்ண மாட்டாங்க. வீசா ரிஜெக்ட் ஆனால் மட்டும்தான் அட்வான்ஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் எனக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. பட் எனக்கு இந்த ஆப்ஷனே ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா நான் இது செலக்ட் பண்ணி தானே எனக்கு பிடிச்சி தான் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். வீசா நான் அப்ளை பண்ணும்போது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா வந்து 24 மாதங்கள். ஆனால் நேற்றுக்கு முந்தா நேற்று வந்து இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்த்தேன். போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா 18 மாதமாக குறைத்துக்கிட்டா இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணுறீங்களோ, இந்த வீடியோவே மார்ச் ஏப்ரலில் தான் வரும். அப்போ வந்து இந்த வீசா போஸ்ட் ஸ்டடி வீசா எவ்வளோ இருக்குது, வீசா டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. போஸ்ட் ஸ்டடி வீசா அப்படிங்கிறது எத்தனை மாதங்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்கலாம் வேலை தேடுவதற்கு. அல்டிமேட்லி என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் கிடைக்கணும். ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே தான் நீங்கள் மூவ் ஆகணும். ஒரு ஸ்பான்சர் கிடைக்கிற வரைக்கும் 2 வருடங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணி அவங்களுடைய நாட்டுக்கு வந்து நீங்கள் அவங்க நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் பங்கு அளித்ததுனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து தங்குறோம், வீட்டு வாடகை, வெளில போகிறோம், ஷாப்பிங் பண்ண போகிறோம், தினசரி சாப்பாடு அப்படின்னு எத்தனையோ வந்து அந்த நாட்டு வந்து வளரும். அதுக்கு வந்து நம்ம உறுதுணையாக இருக்கோம். அப்படிங்கிறதுனால இங்கே போஸ்ட் ஸ்டடி வீசா கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஸ்பான்சரை கண்டுபிடிச்சிடணும். இப்போது இந்த வீசா ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கேஷ் வந்துருச்சு. கன்ஃபார்ம்டு கேஷ் வந்தோடனே அடுத்தது என்ன, வீசா வந்து எடுக்கிறதுக்கு நான் அப்ளை பண்ணும்போது யூகேயில் இருந்த ரூல்ஸ் என்னென்னா 9 months 9 மாதத்திற்கான நம்மளுடைய வாழும் தொகை இங்கே வந்து 9 மாதம் நம்ம தங்கி சாப்பிட்டு பண்ண போகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ரேட் வச்சுருக்கு. லண்டன்னா ஒரு ரேட்டு, அவுட் சைட் லண்டன்னா ஒரு ரேட்டு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 1000 பவுண்டு கிட்ட வரும்னு வச்சுக்கோங்க. ஆக 9 மாதத்துக்கு 9000 பவுண்டு 9000 பவுண்டு வச்சுக்கணும். அது இல்லாமல் கேஷில் ஏதாவது பேலன்ஸ் இருந்தால், ஏன்னா நம்ம கேஷில் அட்வான்ஸ் மட்டும் தானே கட்டியிருக்கோம், ஆக பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வச்சு 30 நாள் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். 30 நாள் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் இருக்கணும். இந்த ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு, பாலத்தில் ஏதோ நடக்குது போல இருக்குது வேலை. நான் இங்கே லைட்டை அழுத்திட்டு நிற்கிறேன். ஒம்பது மாதத்துக்கான அமௌண்ட் வந்து நம்ம பேங்க்கில் வச்சுருக்கணும். அது 30 நாள் இருக்கணும். 30 நாளுக்கு கழித்து தான் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும் வீசாவே.
ஆக இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன தான் கேஷ் உடனே வந்துட்டாலும் 30 நாள் கழித்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு விசாவை அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு வந்து எடுத்துருவாங்க. அப்போ அது வந்து சரியாக வராது. நிறையா ஏமாற்றம் வந்து வரும், ஏமாத்துறதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அது அடுத்தது நான் என்ன பண்ணேன், 30 நாள் வந்து என்னுடைய பணத்தை ரெடி பண்ணி நான் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தேன். அந்த பணம் எப்படி வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம். லோன் போட்டு எடுக்கலாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருந்து கடன் வாங்கலாம். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா 30 நாள் கழித்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபண்டு உங்கள்கிட்ட 30 நாளில் வரணும் இல்லையா, அதுக்கு வந்து சோர்ஸ் காமிக்கணும். நியூசிலாண்டு விசா படிக்கும்போது சோர்ஸ் கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து சில சமயம் டவுட் ஆச்சுன்னா சோர்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் சோர்ஸ் ரெடி பண்ணேன். நான் வந்து என்னுடைய சேவிங்ஸ் பணம் அது, என்னுடைய சேவிங்ஸ் பணம், அது இல்லாமல் என்னுடைய ஒய்ஃப் கிட்டேருந்து கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன். அவங்க அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, என் ஒய்ஃபோடைய ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ், அப்புறம் என்னுடைய ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ், கடந்த 5 வருஷங்களுக்கான ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ். இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், நான் என்னென்னலாம் வந்து கொடுத்தேன் அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வச்சு நான் வந்து இது பண்ணேன், அப்ளை பண்ணேன். எனக்கு ஸ்லாட் உடனே கிடச்சிடுச்சு. அப்ளை பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள்லேயே ஸ்லாட்டு கிடச்சிடுச்சு. நான் ஃப்ரைடே அப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன். எனக்கு டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ ஸ்லாட்டு கிடச்சிடுச்சு. நான் விசாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பணம் இன்னும் 1 மாதம் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் முன்னாடி இல்லைனா அது பணம் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போதே இன்னொரு விஷயம் இருக்குது. டிபி ரிப்போர்ட் வாங்கணும், அதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து வாங்கணும். அதுக்கு சென்னையில் அடையாறில் வந்து இது இருக்குது, சென்டர் இருக்குது. வேறு இடத்துலையும் இருக்குது, நிறையா இடத்துல இருக்குது. நான் போனது அடையார். அங்கே புக் பண்ணிவிட்டு போனோன்னா, காலையில் போனோன்னா ஒரு 1 ஹவரில் ரிப்போர்ட்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சிடுவாங்க. எடுத்து முடிச்சுட்டு நமக்கு வந்து மதியானமே ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஒரு 1 மணிக்கெலாம் ரிப்போர்ட்டை வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு, வாசல்லே கடை இருக்குது, அங்கேயே சாப்பிட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த ரிப்போர்ட் வந்து 6 மாதம் வேலிட். ஆக இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இதுக்கு போனேன், நம்ம விஎஃப்எஸ்க்கு போனேன். நான் ப்ரீமியம் போட்டிருந்தேன். ப்ரீமியம் ப்ராசஸிங் கிடையாது, சாதா ப்ராசஸிங் தான், ஆனால் ப்ரீமியம் சர்வீஸ். இங்கே போனோடனே நமக்கு வந்து இந்த சாக்லேட், பிஸ்கெட், தண்ணிலாம் கொடுப்பாங்க, தனியாக கவனித்து அனுப்புவாங்க. அது எடுத்துருந்தேன்.
என்னுடைய கன்சல்டன்ட் அதையே எடுத்துருங்க. எதுக்கு தேவையில்லாமல் நாங்கள்